2 தடவை ஸ்பேஸுக்கு போனவங்களோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அங்கே போயிட்டு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆனால் போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப். வணக்கம் நண்பா, ஏமா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் வந்து ஸ்பேஸ்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பேஸுக்கு போயிட்டு வரவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ இதை பற்றி நான் வந்து தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பேஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அங்கே ஜீரோ கிராவிட்டியில் இருப்பாங்க இல்லையா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. பட் அவங்க ரிட்டர்ன் பூமிக்கு வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற அந்த புவியீர்ப்பு சக்தினால அவங்க உடம்புல சில மாற்றங்கள் வரும். என்ன மாதிரியான சேஞ்சஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பாடி வந்து அவங்களோட கண்ட்ரோல் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னா, எந்திரிச்சு நடக்கிறதுக்கு காலில் தெம்பு இருக்காதுங்கிற மாதிரியும், அவங்களோட இமேஜினேஷன் வந்து அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நம்ம ஸ்பேஸ்ல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிராவிட்டி இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்னா, அவங்க வந்து அங்க ஸ்பேஸ்ல அவங்க கால்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து காத்துல மிதந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நேரத்துல வந்து அவங்க ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு திரும்பி வந்த உடனே அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நிக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ உண்டான அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவாகவே ஸ்பேஸ்ல இருந்து வந்தவங்களும் கொஞ்ச நாள் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுதான் வந்து அவங்கள வந்து அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க வீட்டுக்கும் வந்து அனுப்புவாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதே மாதிரி மென்டலா அவங்க வந்து அந்த ஜீரோ கிராவிட்டி, அதாவது அந்த காத்துல மிதந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லையே தான் வந்து கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்க வந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு மொட்டை அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொட்டை அடிச்சு முதல் 2 நாள் உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும்? தன்னை போல வந்து கை அந்த முடியை கோதி விடுற மாதிரியும் பிளஸ் தலையில இருக்கிற முடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தானாவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது வந்து நம்ம பாடி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பழகிருச்சு. ஸோ திடீர்னு மொட்டை அடிச்ச உடனே அதை வந்து நம்ம பாடி வந்து ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கேயும் வந்து அப்ளை ஆகுது. எந்த மாதிரினா, இப்போ வந்து அவங்க ஸ்பேஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அங்க ஸ்பேஸ்ல இருக்கும்போது அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இப்போ ஒரு பெண்ணை வச்சு எழுதிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இப்படி போர்டில் வந்து இப்படி பெண் எழுதிட்டு இப்படி, அதாவது இங்க இருந்து இப்படி கையை எடுத்துட்டா அது அங்கேயே தான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் ஆகும் வழியே, கீழே விழுகிறதோ ரொம்ப தூரம் தள்ளி போறதோ அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஸோ அதனால வந்து அவங்க இந்த இடத்துல வச்சு இப்படி கையை எடுத்துட்டு அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் இப்படி வந்து இப்படி கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதே பழக்கம் கொஞ்ச நாளைக்கு தொடரும்னு சொல்றாங்க. ஒரு செமினாருக்கோ பேசி போயிட்டு வந்த ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ் வந்து ஏதோ ஒன்று ரைட்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்படி எழுதிட்டு இருக்கும்போது இங்கிருந்து இப்படி கையை எடுப்பாங்க. அது வந்து நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஸ்பேஸ்ல இருந்து வர்றவங்க நிறைய பேர் வந்து அந்த இல்லுனால வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இஷ்யூஸ் இருக்கு. அதனால தான் அவங்கள வந்து அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து சாப்பாடு, அவங்களுக்கு வந்து அங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து மேக்சிமம் லிக்விட் ஐட்டமா தான் வந்து அவங்க வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இங்க வந்து பூமிக்கு வந்த உடனே அந்த லிக்விட் ஐட்டம் மாதிரியான ஃபுட்டை எடுத்தா மட்டும்தான் அவங்க உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். இன்கேஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரியான ஃபுட் அவங்க எடுத்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து வயிற்றுல சில பிரச்சனைகள் வந்து வரும். அதை விட முக்கியமான விஷயம், அவங்க வந்து ஜீரோ கிராவிட்டியில இருந்ததுனால அவங்க வந்து பூமிக்கு வந்த உடனே அவங்களோட உடம்பும் சரி அவங்களோட மனசும் சரி ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல தான் இருக்கும். அங்கிருந்து அவங்க வந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமை வந்து அவங்க அப்சர்வேஷன்ல வச்சிருந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. இப்போ வந்து சுனிதா வில்லியம் ஸ்பேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 9 நாள் இருக்க வேண்டியவங்க 9 மாசமாட்ட இருந்து வந்து திரும்பி வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து டைரக்டா அவங்க வந்து வீட்டுக்கு எங்கேயும் வரல. அவங்க வந்து கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருந்து அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலிக்கும் நம்ம நாட்டுக்கும் வந்து அவங்க திருப்பி அனுப்புவாங்க. இதுதான் ஸ்பேஸ்ல இருக்கிற பெரிய பிரச்சனை. அங்க போறது வந்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா அங்க இருக்கிறதுக்கான அட்மாஸ்பியரை வந்து நம்ம இங்கேயே ட்ரெயின் ஆகி அங்க போய் நம்ம எப்படி சர்வே பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு காரணமே இதுதான். அவங்க வந்து சேஃபா போயிட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிறது தான். இதை விட முக்கியமான விஷயம், ஸ்பேஸுக்கு போறாங்க பாத்தீங்களா ஆஸ்ட்ரோனாய்ட்ஸ், அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க. ஆனா 2 தடவை ஸ்பேஸுக்கு போனவங்களோட நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அங்க போயிட்டு வந்து அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி. அப்சர்வேஷன்ல இருக்கணும், அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து நம்ம அட்மாஸ்பியர் கூட வந்து அவங்க வந்து மிங்கிள் ஆகணும். ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த ரீசன்னாலேயே வந்து நிறைய பேர் வந்து 2வது தடவை ஸ்பேஸுக்கு போறது வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. நீங்க நினைக்கலாம் நிறைய பேர் போறாங்க வர்றாங்க அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆனா போறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அங்க என்ன பிரச்சனை இருக்கு,
எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறது வந்து நமக்கு பழக்கப்பட்டுருச்சு, ஆனால் ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. அதுக்கு அவங்க ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுக்கணும். கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறமா இங்கிருந்து அங்கே போய் அவங்க ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வந்த உடனே அவங்களுக்கு கொஞ்ச நாள் அப்சர்வேஷன் வச்சிருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து சரி செஞ்சால் மட்டுமே அவங்க வந்து இயல்பு நிலைக்கு வருவாங்க. ஒரு சிலர் திரும்பி போகிறாங்க, ஆனால் எல்லாருமே திரும்பி போகிறது கிடையாது. மறுபடியும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. இதுதான் ரியல் ஃபேக்ட். ஸ்பேஸில் பொதுவாகவே அவங்க வந்து நடக்கிறதுக்கான வேலை அங்கே கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்களால இங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கே நடக்கிற மாதிரி நடக்கிறதோ ஓடுறதோ இல்லை எந்திரிச்சு நிற்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அங்கிருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் அது இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆஸ்ட்ரோநாய்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க உயிரை பணைய வச்சு இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எடுத்து நமக்கு நிறைய தகவல்களையும் நிறைய விஷயங்களையும் வந்து நம்மளுக்கு புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சும்மா லைட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்பேஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நான் நிறைய சொல்லலை, சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் போய் பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபருக்கு போய் ரீச் ஆகணுங்கிறது நம்மளோட கோல். அதை செய்யறதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு வேணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இதை பற்றின தெளிவான வீடியோ வந்து நான் இந்த வீடியோட கடைசியிலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். பார்க்க தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.